வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கடகரா சதுர்த்தி. அதாவது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பௌர்ணமிக்கு அப்புறம், அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய 4ஆம் நாள் சதுர்த்தி. விநாயகப் பெருமானை கிண்டல் கேலி செய்த சந்திர பகவானுக்கு விநாயகப் பெருமான் சாபம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட சாபம், ஒரு ஆணவம்லாம் அடங்கி சந்திர பகவானுக்கு சாபம் நிவர்த்தியான திதி தான் இந்த சங்கடகரா சதுர்த்தி. அந்த நாளில் தான் அவர் சாப விமோசனம் கிடைச்சதாக சொல்லப்படுது. அதனால தான் சங்கடகரா சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் சந்திரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, சங்கடகரா சதுர்த்தியில் என்னங்க அவ்வளோ விசேஷம்? விநாயகப் பெருமானுடைய கோவில்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடக்குது. சதுர்த்தி நாளுங்கிற வளர்பிற சதுர்த்தி, அதான் விநாயகர் சதுர்த்தி வரும் ஆவணி மாதத்தில். இந்த சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சரி, அப்போ எப்போ பூஜை வாங்கி விநாயகப் பெருமானுக்கு எந்த நேரங்கள் நடக்கும் அப்படின்னாலும், சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு, அதுக்கு பிறகு தான் சதுர்த்தி இருந்துச்சு அப்படின்னா, அந்த திதி இருந்துச்சுன்னா அது சங்கடகரா சதுர்த்தியாக இருந்து உங்களுக்கு 2 பட்டு வரும் பாருங்க. சில நேரங்களில் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, மறுநாள் ஒரு 8 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய அனைத்து சதுர்த்தி அந்த திதியும் சங்கடகரா சதுர்த்திக்குள்ள வந்துடும். சரி, இந்த சதுர்த்தியில விநாயகப் பெருமானுடைய வழிபாடுகள், அவருக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வீடியோவில் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா மோதகம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, மோதகம், கொல்கட்டை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அது பாயாசம், பருப்பு பாயாசம், மாதுளம்பழம் போட்டு, இந்த தயிர் சாதம் போட்டு அது மேல மாதுளம்பழம், மாம்பழம், பாயாசம், இதெல்லாம் ரொம்ப. அதே மாதிரி நீங்க பூல பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, வெள்ளை இருக்கு, அந்த இது கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை இருக்க பூ இருக்கு இல்லையா, அதை மாலையா கட்டி விநாயகப் பெருமானுக்கு சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா சகல பிணிகளும் தீரும். ஏன்னா அந்த வெள்ளை இருக்க வேர்லாம் வச்சு சிலவங்க வாசலில் வச்சுருப்பாங்க. அந்த கட்டையில் அதெல்லாம் தீய சக்திகள்லாம் விரட்டக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெள்ளை இருக்க, மித்த இருக்க ஒன்று இருக்குது, சிவப்பாக இருக்கும். அது எல்லா நேரத்துலையும் வெள்ளை இருக்க சில இடங்களில் மட்டுமே கிடைக்கும். கண்டிப்பாக பூ விற்கிறவங்ககிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறதுனால நமக்கு எடுத்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு கொடுப்பாங்க. அருகம்புல் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அருகம்புல், இந்த அருகம்புல் வாங்கி நீங்கள் மாலையாக கட்டி கூட அவருக்கு சாத்தலாம். பூச்சரம் மாதிரி கூட இப்படி வரிசையாக கட்டி சாத்தலாம். இல்லை அப்படியே வாங்கிட்டு போய் அந்த விநாயகர் மேலே அப்படியே அதை சாத்தி அழகுபடுத்தி நீங்கள் அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சங்கடகரா சதுர்த்தி நாள் சங்கடங்கள், கஷ்டங்கள், நம்ம மறைமுகமாக இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நம்மளுடைய சாபங்கள்னா நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இப்படிப்பட்ட நாள் ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள் வரக்கூடிய திதி. இதை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நாளில் இன்னும் விசேஷம், ஒரு மங்களகாரியம் நடக்கணும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும், தன்னுடைய இல்லத்தில் எப்பவுமே நிரந்தரமாக தனம் வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், தொழிலில் லாபம் கிடைக்கணும். மாத சம்பளம் வாங்குறேங்க, அது வாங்கினோடனே காலி ஆயிடுதுங்க. மற்ற நேரம்லாம் கடன் வாங்கி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிலாம் கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் சுமை இல்லாத அளவுக்கு இருந்தாலும் அதை ஏதேனும் ஒரு வருமானம் கொடுத்து அதை சரி செஞ்சு அந்த கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, வருமானம் சம்பளம் கைக்கு வரணும்னு ஏதாவது ஒரு நோய் வரும். அப்படி உள்ளவங்களுக்கும் இருக்கு. கிரக ஒன்றும் பாருங்க, சும்மா இருக்குமோ ஒன்றுமே இருக்காது, கையில் பணம் வந்துடும். அதுக்கு விரயம் வைக்கிறதுக்குன்னு என்ன, ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ ஏதாவது என்ன செய்யும், ஹாஸ்பிட்டல் போனால் தான் போதுமே. அந்த செக்கப் இந்த செக்கப்னு நம்ம வாங்குறது 30,000 10,000 இருந்தாலும் 50-60க்கு போயிடும் பில்லு, அங்கேயும் கடன் ஆயிரும். அப்படி இருந்தாலும் சரி, இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளில் நல்ல காய், தேங்காய், நெத்துக்காயை நல்லா வாங்கிக்கிறங்க. நல்லா, அதாவது இலசா இல்லாமல் நல்லா முத்துன தேங்காயை ஒன்று வாங்கி சரிபாதியாக அதை நீங்கள் உடைச்சி என்ன பண்ணுங்க, அது 2 ஆகிட்டு தண்ணியெல்லாம் கொட்டிட்டு ஒரு சின்ன அகலில் அதை வச்சுட்டா தான் நிற்கும். அதில் ஒரு 5 இல்லை 3 குங்குமம் எடுங்க, மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க.
அதில் என்ன ஊற்றுறீங்க? தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் வைக்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய். இல்லை தேங்காய் எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நெய், நம்ம சுத்தமான நெய் எங்கே கிடைக்குது? நம்ம சாப்பிடக்கூடிய நெய், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடணும் இல்லையா, அப்படிப்பட்ட நெய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்துக்கு அதை நல்லா ஊற்றிட்டு பஞ்சு திரி போடுங்க. எப்பயுமே என்ன அப்படின்னா நூல் திரிங்கிறது வேகமாக எரியும், பஞ்சு திரிங்கிறது நிதானமாக எரியும். நிதானமாக எது நமக்கு செயல்படுதோ, நம்மளே பாருங்கள், நிதானமாக இருந்தால் தான் எதுலையுமே ஜெயிக்க முடியும், அவசரப்பட்டோம்னா ஜெயிக்க முடியாது. அப்போ நிதானமாக பொறுமையாக அந்த நூல் திரி போட்டு நீங்கள் பண்ணும்போது அது அழகாக மெல்லிசாக எரியும். அது எரிய எரிய உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா, அது எரிஞ்சு அந்த தேங்காய் மேலே படும்போது அந்த தேங்காய் எண்ணெயுடைய வாசம், இல்லை நெய்யுடைய வாசம் நறுமணம் அந்த கோயில் ஃபுல்லாக மணக்கும். அந்த விநாயகர் இருக்கிற இடமெல்லாம் மணக்கும். விநாயகர் பெருமான் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகளையும் கஷ்டங்களையும் மறைமுகமாக இருக்கக்கூடிய சாபங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் தாங்க சங்கடகரா சதுர்த்தி. தவற விட்டுறாதீங்க. ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தியிலையும் நீங்கள் செய்ய வேண்டிய உடல் பிணியை நீக்கிறதுக்கு ஒரு மருந்து சங்கடகரா சதுர்த்தி. அதாவது இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா, அர்ச்சனை பண்ணுறீங்க இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சகர் யாராவது முன்னாடி இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு பிடி அந்த அருகம்புல்லை வாங்கிட்டு மறுநாள் காலையில் என்ன செய்யுங்க, அதை மிக்சியில் அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சுப்பார். கண்டிப்பாக உடல் பிணி நீங்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. விநாயகர் பெருமானுடைய சக்தி எவ்வளவோ இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கெல்லாம் நாள் பத்தாது, அதுக்கு ஆயுள் ஃபுல்லாக சொல்லலாம், விநாயகர் கதையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் விநாயகர் பெருமானுடைய அருள் பரிபூரணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சங்கடகரா சதுர்த்தி நாள் தவற விடாமல் இந்த வழிமுறைகள். அதே போல் என்ன அப்படின்னா, தலையில் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, தலைவலி இருக்குது, ஒரு தலைவலி இருக்குது, மருத்துவர்கிட்ட போனாலும் எனக்கு சரி வரல, எனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சங்கடகரா சதுர்த்தியில் உங்களுக்கு பிரச்சனை தீரவே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாலும் சரி, இந்த உருண்டை வெல்லம் இருக்கும் இல்லையா, மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, கட்டியாக உருண்டையாக இருக்கும், அந்த வெல்லம் வாங்கி விநாயகருக்கு கொடுங்க. விநாயகர் பாதத்தில் அவருடைய முன்னாடி வச்சு அதுக்கு நிவேதானம் பண்ணிட்டு அதை அங்கே கோயிலுக்கு எடுத்துப்பாங்க, சக்கரை பொங்கலுக்கு இல்லை பானக்கம் ஏதாவது அப்படி ஏதாவது கொடுத்துருங்க. அது அங்கேயே தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கே ஒரு குளங்கள், அந்த இடத்துல குளம் ஏதாவது இருந்துச்சு அந்த கோயிலில் அப்படின்னா அந்த வெள்ளத்தை நீங்கள் வாங்கிட்டு அந்த குளத்தில் போட்டி அப்படின்னா கரைஞ்சிடும். அதனால் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம் நல்லதே நடக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதி.